வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜார்க்கண்டில் நடைபெற்ற விழாவில் 6 வந்தே பாரத் புதிய ரயிலை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 129 தமிழக காவல்துறை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்கள் பத்திரமாக மீட்பு. காங்கிரஸ் ஊழல் பள்ளியில் ஜார்க்கண்ட் அரசு பயிற்சி எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜார்க்கண்டில் நடைபெற்ற விழாவில் 6 வந்தே பாரத் புதிய ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்க திட்டமிட்டு இருந்தார். ஆனால் மோசமான வானிலை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் அங்கு செல்ல முடியவில்லை. இதனால் ராஞ்சியில் இருந்து காணொலி வாயிலாக 6 புதிய வந்தே பாரத் ரயில்களையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடி ரூபாய் 660 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் வீடுகள் கட்டுவதற்கு முதல் தவணையாக ரூபாய் 32 கோடியை விடுவித்தார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது ரயில்வே இணைப்பு நெட்வொர்க்கில் 100% மின்மயமாக்கல் உள்ள மாநிலங்களில் ஜார்க்கண்ட் ஒன்றாகும் எனவும் 50க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 129 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் படை மற்றும் விரல் ரேகை பிரிவு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை அங்கீகரிக்கும் வகையிலும், பணியில் ஈடுபாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்ததை பாராட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 129 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் பகுதிக்கு தமிழகத்திலிருந்து சிலர் புனித பயணம் மேற்கொண்டனர். தவாகாட் தானக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் மலைப்பகுதியில் இருந்து கீழே வர முடியாமல் தவித்து வந்தனர். இதனையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் 30 பேரும் மீட்கப்படுவார்கள் என கூறப்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் 30 பேரையும் மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த தமிழர்கள் 30 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அரை மணி நேரத்திற்கு 5 பேர் வீதம் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட தமிழர்கள் நாளை இரவு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட உள்ளனர். காங்கிரஸ் ஊழல் பள்ளியில் ஜார்க்கண்ட் அரசு பயிற்சி எடுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆண்டின் இறுதியில் ஜார்க்கண்டில் பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் ஜம்ஷெட்பூரில் உள்ள கோபால் மைதானத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்பதற்காக சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அம்மாநில பாரம்பரியத்தின்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரசின் ஊழல் பள்ளியில் ஜார்க்கண்ட் அரசு பயிற்சி எடுத்துள்ளது என்றும் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அரசை கடுமையாக விமர்சித்தார். மேலும் ஜார்க்கண்டில் வாக்கு வங்கி அரசியலில் காங்கிரஸ் JMM கூட்டணி ஈடுபட்டுள்ளது என்றும் சுரங்க ஊழல், கனிம வள ஊழல், ராணுவத்திற்கு சொந்தமான இடங்களில் ஊழல் என அடுக்கடுக்கான ஊழல்களில் ஈடுபட்டுள்ள JMMக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் இது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை கொண்டு வந்ததாக சொல்வது காளி பெருங்காய டப்பா என்று சென்னை ராயப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் 50வது பொன் விழா ஆண்டின் தொடக்க விழா மாநில செயலாளர் கமலக்கண்ணன் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்கேற்ற அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் கேக் வெட்டி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். விழாவில் பங்கேற்ற பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொழிலாளர் வர்க்கத்திற்கு உற்ற தோழமையாக இருக்கும் ஒரே அமைப்பு என்றால் அது அண்ணா தொழிற்சங்க பேரவைதான் என்று தெரிவித்தார்.
மேலும் வெளிநாடுகளில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை கொண்டு வந்ததாக சொல்வது காலி பெருங்காய டப்பா என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். மதுபான விற்பனையில் 56,000 கோடி ரூபாயை வருவாயாக தமிழக அரசு பெற்று வரும் நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வை அளிக்காமல் அவர்களது வயிற்றில் அடித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது வந்து பூச்சாண்டி காட்டுறது. இது அதாவது இந்த மாயாண்டி பூச்சாண்டி தெரியும் இல்லையா, அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் வெளியிட வேண்டியதானே, அதை என்ன தயக்காத. பொதுச்சாளர் துறையில் வந்து வெள்ளரிக்கை கேட்டிருக்காரு. வெள்ளரிக்கைன்றது அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கேட்ட வெள்ளரிக்கை எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க, எத்தனை பேர் வேலை கிடைச்சிது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, இன்னும் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த 5-6 கேள்விக்கு இது என்ன இந்த விடை சொல்கிறதுக்கு. அப்போது எல்லாத்தையும் வச்சு கட்டு சோத்துக்குள்ளே வச்ச பெருச்சாளி மாதிரி இன்றைக்கி அதை அப்படியே வந்து வச்சுருக்கீங்களே, அதை வெளியில் கொண்டு வாங்க. அதுதானே இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கை கேட்டவங்களே இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறது. அதான் வெள்ளரிக்கை கொடுங்க. அதை அதனால் யாருடைய ஆட்சியில் எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை எம்ஓஇ சைன் பண்ணப்பட்டது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ பேர் வந்து அதனால் வந்து பயன்பெற்றாங்க, எங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ பொருளாதாரம் உயர்ந்தது, இந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் இருந்துதா இல்லையா, அதான் கேள்வி. அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு வக்கில்ல, வாய்க்கிலேயே மட்டும் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். தென்காசியில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மற்றும் பெரியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மற்றும் பெரியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க தமிழ் பேரவை மற்றும் திராவிட மாணவர் பேரவை சார்பில் சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்காசி திமுக தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெயபாலன், திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, திமுக செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா, மகன் ஆலடி எழில்வாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணன் கலந்து கொண்டு மாநில சுயாட்சி தீர்மானம் குறித்து விளக்க உரையாற்றினார். அதன் பின்னர் திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேசினார். அப்போது திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து செயல்பட்டால் பாசிச ஆட்சியை அகற்ற முடியும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்ஜோதி பாபா மற்றும் திராவிட கழக மாணவர் பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் இன்ப சுற்றுலா அல்ல, தமிழ்நாட்டின் வளம் நலன் காக்க சென்று வந்துள்ளார் என்று மதுரையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி தெரிவித்துள்ளார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமீம் அன்சாரி மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏற்கனவே சென்னையில் உள்ள போர்டு கார் நிறுவன தொழிற்சாலையை மீண்டும் இயக்க முடிவெடுத்து இருக்கிறார். இதற்காக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளார் எனவும் ரூபாய் 7,616 கோடி மதிப்பீட்டில் 11,516 பேருக்கு வேலையளிக்கும் 19 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளார் என்ற நற்செய்தியை தமிழக முதலமைச்சர் தந்திருக்கிறார் எனவும் தமிழக முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் இன்ப சுற்றுலா அல்ல, தமிழ்நாட்டின் வளம் நலன் காக்க சென்று வந்துள்ளார் என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீம் அன்சாரி தெரிவித்துள்ளார். நாம் அவருடைய அரசியலை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம். நம்முடைய நாட்டுக்கு அவர் பிரதமர். வெளிநாடுகளுக்கு அவர் செல்வதனுடைய நோக்கம் அரசியல் ரீதியான மட்டுமல்ல, நம்ம நாட்டுடைய நலன்கள் தொடர்பானதும் கூட. அதே போன்று தான் ஒரு மாநிலத்துக்குரிய ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய வர்த்தக வாய்ப்பு பெறுகிறது, வேலை வாய்ப்பு பெறுகிறது என்று சொன்னால் அதை யார் செய்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும். அவர் திரு எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்க. சில நடந்திருக்கலாம், சில நடக்காமல் போயிருந்திருக்கலாம். திமுகவுடைய இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று ஏற்கனவே ஜப்பானுக்கு போனார், துபாய்க்கு போனார், சிங்கப்பூருக்கு போனார், இப்போ அமெரிக்காவுக்கு போகிறார். அவரே இன்ப சுற்றுலாவாக போகிறாரு. தமிழ்நாட்டுடைய நலன்கள் வளன்களுக்காக மேம்பாட்டுக்காக போயிருக்கிறாரு. அவர் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஏதோ எல்லா ஒப்பந்தங்களையும் வந்தவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி நாங்கள் கணக்கு காமிக்கலை, உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களுடைய செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டு வந்த உடனேயே நீங்கள் அது ஏமாற்றம் அளிக்கிறது, ஏற்க முடியாதது, வெள்ளையறிக்கை வெளியிடணும்னு கேட்காதீங்க. ஒரு வருஷம் பாருங்கள், உங்கள் போட்ட ஒப்பந்தம் செயல்படுத்தலையா, அப்போது ஒரு பத்திரிகை சந்திப்பு வச்சு நீங்கள் கேள்வி கேளுங்க, அது நியாயம் இருக்கும்.
அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கி 24 மணி நேரம் கூட ஆகலை, உடனடியாக அந்த சுற்றுப்பயணமே தோல்வி என்பது போல சித்தரிப்பது வந்து நல்ல அரசியல் அல்ல. எதிர்க்கட்சிகளாக இருக்கணும், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூரில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் நிலையான ஆன்மீக வாழ்க்கை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மன்னூரில் உள்ள YSS கிரியா யோக தியான ஆசிரமத்தில் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சரியான நிலையான ஆன்மீக வாழ்க்கை பற்றியும், வாழ்க்கையில் மரணம், கர்ம வினைகள் மற்றும் ஆன்மீக பரம்பொருளுடன் செல்வதற்கான மறுபிறவி யோகா பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோத்தகிரி பகுதியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியரை காவல்துறையினர் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒரசொலை வடபார்வை பகுதியை சேர்ந்த ரஞ்சித் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு கோத்தகிரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் மற்ற மாணவிகளை வெளியே அனுப்பிவிட்டு 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் ரஞ்சித் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை தொடர்ந்து அன்னூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு பணியாற்ற சென்றார். இதனையடுத்து 2023ஆம் ஆண்டு கோத்தகிரி பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளிக்கு ரஞ்சித் மாற்றலாகி வந்தபோது முன்பு பாலியல் தொல்லைக்கு ஆளான மாணவி அந்த பள்ளியில் படித்து வந்த நிலையில் மீண்டும் ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இது தொடர்பாக பெற்றோரிடம் நடந்ததை மாணவி கூறியதை அடுத்து பெற்றோர் கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கை விசாரித்த குன்னூர் மகளிர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் கவிதா விசாரணை மேற்கொண்டதை அடுத்து போக்சோ சட்டத்தில் ஆசிரியர் ரஞ்சித்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் நாகோபால், ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் ஒன்றிய செயலாளர் நாகோபால் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் திமுக பிரதிநிதி வளர்ப்புறம் ஜார்ஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ஆரணி பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் பேரூர் கழக செயலாளர் பி முத்து தலைமையில் திமுகவினர் கட்சி கொடிகளை ஏற்றி வைத்தனர். அதன் பின்னர் பேருந்து நிறுத்தகம் அருகே உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினர். இதில் பொருளாளர் ஜி கரிகாலன், முன்னாள் பேரூர் கழக செயலாளர்கள் டி கண்ணதாசன், ஜி.பி. வெங்கடேசன், நிர்வாகிகள் நீலகண்டன், கோபிநாத், தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் லயன்ஸ் SGC பெருமாள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தராம்பாள் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதில் மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன், நெமிலி மத்திய ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முரளி, முகேஷ், மத்திய ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் சீனிவாசன், வெங்கடேசன், சரளா, முரளி, மத்திய ஒன்றிய கழக பொருளாளர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் நகர செயலாளர் S. ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பிரதான சாலை வழியாக பேரணியாக சென்று புதுப்பேட்டை சாலை அருகிலுள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் காதேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், திருப்பத்தூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் வடசேரியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன்படி திமுக சார்பில் மேயர் மகேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
அதனையடுத்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தலைவசந்தம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் திராவிட நட்பு கழகம் சார்பில் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப. ஆனந்த் தலைமையிலும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று மதிமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சின்னமேடு சிறுவாபுரியில் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக சந்தானம் பட்டாச்சாரியார் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டு ஆலய வளாகத்தில் அக்னிகுண்டம் அமைத்து பகவராதானம், புண்ணியாக வசனம், அங்குரார்ப்பணம், அக்னி பிரதிஷ்டை, கும்பதேவா ஆராதனம் உள்ளிட்ட பூஜைகளை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி அக்னி பாராயணம், ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவை சேர்ந்த பார்த்தசாரதி, மனோகரன், புருஷோத்தமன், கேசவன், சுப்பிரமணி, சீனிவாசன், ராஜா, தேவராஜி, வேலு, சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். இரவில் வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள், நவதானிய வகைகள் உள்ளிட்ட மூலிகை பொருட்களின் மூலம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்தனர். விழாவில் பங்கேற்ற குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் நவீன்குமாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். அதன் பின்னர் கோவில் நிர்வாகி விஜயகுமார் தலைமையில் பக்தர்களுக்கு 5 வகையான அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகர பகுதியில் உள்ள பரிதிபுரம் வழுவூர்பேட்டையில் அமைந்துள்ள பார்வதி அம்பாள் உடனாகிய பச்சீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, கஜ பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றனர். அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் சுவாமி விமானம், அம்பாள் விமானம், முருகர் விமானம், நடராஜர் விமானம், பள்ளியறை விமானம் ஆகியவற்றிற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பார்வதி அம்பாள் உடனாகிய பச்சீஸ்வரரை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில், ஆதி நாராயண பெருமாள் கோவில், செங்கழுநீர் விநாயகர் கோவில் ஆகிய 3 கோவில்களில் ஒரே நாளில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இக்கோவில்கள் ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். விழாவில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் புத்தன் தருவையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ முத்தாரம்மன், ஸ்ரீ முத்து குமாரசுவாமி, ஸ்ரீ முப்பிடாரி அம்மன், ஸ்ரீ சுடலை மாட சுவாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு திருவோண நட்சத்திரத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை எடுத்துச் சென்ற சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக
நடத்தினர். அதன் பின்னர் ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ முத்தாரம்மன், ஸ்ரீ முத்து குமாரசுவாமி, ஸ்ரீ முப்பிடாரி அம்மன், ஸ்ரீ உச்சினி மகாகாளி அம்மன், ஸ்ரீ தெய்வநாயகி அம்மன், ஸ்ரீ சுடலை மாடசுவாமி உள்ளிட்ட பரிவார தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை முழுவதும் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவானது கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 1524 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டதன் பேரில் பல்வேறு அமைப்பினர் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்திருந்தனர். விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகள் கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட சிலை கரைக்கும் இடங்களில் கரைக்கப்பட வேண்டும் என சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து விநாயகர் சிலையை கரைக்க சீனிவாசபுரம், பட்டினப்பாக்கம், பல்கலை நகர், நீலாங்கரை, காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவொற்றியூர் கடற்கரை ஆகிய பகுதிகளில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை முழுவதும் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது. பெரம்பூர் தொகுதியில் விசிக சார்பில் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து துண்டு அறிக்கை விநியோகம் செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையில் வரும் 2ஆம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து சுமார் 1000 துண்டு அறிக்கை விநியோகம் செய்யப்பட்டது. இதில் பெரம்பூர் தொகுதியில் உள்ள 44, 45வது வார்டுகளில் உள்ள வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் துண்டு அறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டது. இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் பொற்கொடி, கௌதமி சினா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்கெல்லாம் பெண்கள் நடமாட்டங்கள் நடைபெற இருந்ததோ அந்த இடத்தில் வெள்ளையன் மார்க்கெட் பகுதிகளுக்கும் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கேயும் துண்டறிக்கைகள் அங்கங்கே கொடுக்கப்பட்டு பெண்களிடத்தில் விழிப்புணர்வு கொடுத்து அவர்களிடத்தில் மது பற்றி நாங்கள் கேட்டறியும் போது ஒவ்வொரு பெண்களும் எங்களுக்கு பதில் அளித்து இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். இந்த மாநாடு என்பது நம் கட்சியின் தலைவர் உருவாக்கியது. இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் பகுதியில் இருந்து நாங்கள் வாகனங்கள் வைத்து பெண்களை அழைத்து வருவேன். பழனியில் தொடர் விடுமுறை மற்றும் ஓணம் பண்டிகையையொட்டி அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். தமிழகத்தில் மிலாடி நபியையொட்டியும் தொடர் விடுமுறை வந்த காரணத்தாலும் ஓணம் பண்டிகை விடுமுறை காரணமாகவும் பழனி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இதனால் அடிவாரம் ஆவினன்குடி கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அடிவாரம் கிரிவீதியில் ரோப்கார் மற்றும் விஞ்ச் நிலையங்களில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் கட்டணச்சீட்டு பெற காத்திருந்தனர். அதேபோல படிப்பாதையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்றனர். மலை கோவிலிலும் கட்டண தரிசனம், இலவச தரிசனம் என அனைத்து வரிசைகளும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கூட்டம் காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 3 மணி நேரம் ஆனது குறிப்பிடத்தக்கது. நீலகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இந்நிலையில் ஓணம் வார விடுமுறை என்று தொடர் விடுமுறையொட்டி உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, கோடநாடு காட்சிமுனை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். கடலூரில் ஓணம் பண்டிகையொட்டி தனியார் பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தனியார் கல்வி குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான குமரராஜா தலைமையில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் தனியார் கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநரும் செயலாளருமான அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்டில் நடைபெற்ற விழாவில் 6 வந்தே பாரத் புதிய ரயிலை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 129 தமிழக காவல்துறை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்கள் பத்திரமாக மீட்பு. காங்கிரஸ் ஊழல் பள்ளியில் ஜார்க்கண்ட் அரசு பயிற்சி எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.